இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து அமர்ந்திருக்கிற மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன்ஜி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும்னு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி வந்து என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார். எங்களுடைய குடும்பத்தினுடைய குலதெய்வம் வந்து மூக்குத்தி அம்மன். அதை அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மனாக நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த ஒன் அண்ட் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயன்தாரா அவர்கள். உடனே அவர் அப்ரோச் பண்ணோம். அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து மூக்குத்தி அம்மனாவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க. அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அந்த படம் அடுத்து ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வரா மாதிரி இல்லை. பேன் இந்தியாவாக ஒரு படம் பண்ணணும், அம்மன் படம் எதுவுமே வரல, இங்கே இந்தியாலேயும் வரல, எதுலேயுமே வரல. அதனால் ஏன் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீம் வேல்ஸ் டீமோட ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு அம்மனுடைய ஃப்ரான்ச்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சி சார் தான் இந்த படத்துக்கு, அதாவது அவர் இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குன்னே சொல்லலாம். ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் 5, 6 அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாமே வெற்றி படமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தி அம்மன் 2 பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். 1 month முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு 3 மணி நேரம் நரேட் பண்ணார். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கல. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. உடனே சார் நான் நயன் மேடம் கிட்ட பேசிடுறேன், அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார், இது ஒரு மிகப்பெரிய படம், பேன் இந்தியாவா ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன். 3 விரல காமிச்சார். 3 digitல தான் சார் இதை பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது சார், அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பாரு, ஒரு பேன் இந்தியா படம் வரும் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு அந்த இது வந்து அவர்கிட்டயே ஒப்படைச்சிச்சு. ஸோ இந்த ஃபுல் படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு. ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான். ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும், பட்ஜெட் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும். அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து பூஜை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம். ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட 1 மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க, அம்மனா நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தி அம்மன் 1க்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க. இப்போ 1 வாரமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க. நம்ம இவர் இல்லாத படமே இல்லை. வேல்ஸ் ஃபிலிம்லேயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி, வேல்ஸ் ஃபிலிம்னாலே அவர் இருப்பார். அவர் இல்லைன்னா வேல்ஸ் ஃபிலிம் இல்லை, வேல்ஸ் ஃபிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை. இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து 23-24 பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது. அதாவது ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் லிஸ்டிங் போனேன். அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்குது. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ
இன்னைக்கு இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி.